வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வட்டலப்பம் பண்ண போகிறேங்க. வட்டலப்பம் கருப்பட்டி போட்டு செய்ய போகிறேன். கருப்பட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராமுக்கு மேலே இருக்குங்க. எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பாலுங்க, முட்டை 6, அப்புறம் பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், 5 ஏலக்காய், முந்திரி பருப்பு ஒரு 10. ஃபஸ்ட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பையும் பொட்டுக்கடலை ஏலக்காவையும் பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நான் இதை. அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுங்கிறத காட்டலாம். இதை அரைச்சாச்சுங்க. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ முதல்ல பாலை காய்ச்சிக்குவோம். காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் போய் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிடுங்க. பாருங்கள், இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு முட்டை 6 முட்டை இருக்குது இல்லைங்களா, அதை அடித்து சுகரை போட்டு இந்த கருப்பட்டியை போட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்குவோம். நீங்கள் முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை இதெல்லாம் போடலன்னா கூட கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த முந்திரி பருப்பெல்லாம் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். நீங்கள் அது சேர்க்கறதுக்கு பதிலாக இது போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போ இந்த கருப்பட்டி இதிலே சேர்த்துறேன். முட்டைக்கூடிய இந்த அரைச்சி வச்ச பவுடர் எல்லாம் சேர்த்து அடிச்சிடுவோம். ஏலக்காய் போட்டிருக்கேன், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 10. உங்களுக்கு இது வேண்டான்னு தோணுச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா போட்டு மிக்சியில் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், முட்டை, நம்ம கருப்பட்டி, அந்த முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை ஏலக்காய் அரைச்ச பவுடர் எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ இதை பால் காய்ஞ்சதுக்கப்புறம் பால் கூட சேர்த்து கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் வடிகட்டி எடுத்து நம்ம ஆவியில் வேக வைக்கணும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த ட்ரே நம்ம ஊற்றுற ட்ரேயில் கொஞ்சம் பட்டர் தடவை அடியும் இந்த சைடு எல்லாமும் தேய்ச்சி விடுங்க, நம்ம கொட்டாமலும் வரும். இந்த வட்டலப்பம் கருப்பட்டி போட்டு செய்யலாம், நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம். நான் ஏற்கனவே சுகர் போட்டு செஞ்சு காட்டிருக்கேங்க, நல்லா இருந்துச்சு. அதே இதில் மெத்தட் தான். சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்துறேன். இப்போ இதில் பட்டர் தேய்ச்சிருக்கேன். லைட்டாக இந்த சுகர் பவுடர் போடுறேன். சுகர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த முட்டை இதெல்லாம் அடித்து வச்சோம்ல, பால் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சுத்தமாக நல்லா பாலோடு சேர்த்துட்டோம் முட்டை இதெல்லாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அதை வடிச்சிட்டு தான் ஊற்றணும். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஏதாவது தூசி கீசி இருந்தாலும் நின்றுக்கும். நம்ம அந்த ஏலக்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த இதோட போட்டு அது மட்டும்தான் நிற்குது. பார்த்திங்கன்னா இது அப்படியே ஏலக்காவோட சத்தை தான் எடுத்துடுவோம். வாய்க்கு குழந்தைங்களுக்கு தட்டுப்படாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம இந்த இதில் வைப்போம். கொதிக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதில் வைக்கலாம். இப்போ இதை நம்ம மூடிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோங்க. இப்படி கமுத்தி வச்சுடுங்க. இப்போ இதை நான் மூடுறேன். இப்படியே ஒரு 20 நிமிஷங்க. 20 நிமிஷம் ஆச்சுன்னா நமக்கு வட்டலப்பம் ரெடி ஆகிடும். வேகட்டுங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படி வேலை வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். அது அப்படியே உள்ளே போயிடும், அடங்கிடும்.
ஒரு கத்தி வச்சு நைஃப் வச்சு குத்தி பார்ப்போம். வெந்துக்குச்சு. இது இப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருவோங்க, ஆறட்டும், அது அமுங்கிடு உள்ள. அதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டில் எடுத்து போட்டு கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே அமுங்கி சின்னதாகிடும் பாருங்கள். இப்போவே தெரியும் உங்களுக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமுங்கிடுச்சு. நல்லா ஆறட்டுங்க. ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வேறு ஒரு தட்டில் கமுத்திட்டு காட்டுறேன். எப்படி இருக்கட்டும். இந்த மாதிரி சைடில் சுற்றி கத்தி வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி பஃப்னு மேலே வரைக்கும் வந்தது. இப்போ அமுங்கிடுச்சு பாருங்கள் ஆறுனதும். நடுவில் மட்டும் மாட்டல. நமக்கு கத்தியில் கட் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா கேக் மாதிரி சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா கத்தியில் கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நல்லா பீஸு நல்லா இருந்துச்சு. கருப்பட்டி போட்டு நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் நாட்டு சக்கரை வேறு எது வேணுனாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். வட்டலப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.